படம் ஓகே தான் ப்ரோ. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. 3D பெருசாக படத்தில் தெரியல. 2-3 எலிமெண்ட்ஸில் மட்டும்தான் தெரியுது. 3D படமாக எடுத்துருக்க அளவுக்கு செலவு பண்ணியிருக்க வேணாம் தான் தோணுது. சின்ன சின்ன கேமியோஸ் அண்ட் கிளைமேக்ஸ் மட்டும்தான் படத்தில் ஓகேவான்ற மாதிரி இருக்குது. ஸ்டோரி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு படம் இல்லை. மியூசிக் மட்டும்தான் படத்தோட நல்ல ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல பிஜிஎம் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ஸ்டோரி வந்து பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டும் ப்ரெசென்ட்டும் மிக்ஸ் பண்ணி வருது. ஸோ பெருசாக தெரியல. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆக்டிங் வைஸ் ஓகே தான் ப்ரோ. ஸ்டோரியில் என்ன பண்ண முடியுமோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்குலாம் படம் இல்லை பெருசாக. 3D எஃபெக்ட் வந்து 2-3 எலிமெண்ட்ஸில் தெரியுது. ஆனால் மூவி தெரியுது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஆவரேஜ் மூவியாக தான் இருக்கும். சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் மூவியாக இருக்கும். இல்லை சார், அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. அது வேறு ஜானர் ஃபுல்லாக. இது லைக் மாவீரன் மாதிரி இருக்குது. ப்ரெசென்ட்டோ பாஷன் கனெக்ட் ஆகுது. இல்லை ப்ரோ, பேன் இண்டியா அளவுக்குலாம் ஒருத்தான படம் இல்லை. ஸோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, படம் அந்த அளவுக்கு பெருசாக ஃபீல் இல்லை. கொஞ்சம் லேக்ஸ் குட்டி லேக்ஸ் போயிட்டு தான் இருக்குது படம். ரொம்ப ஓவரால் மூவி பார்த்தா ஒரு டீசென்ட் ஒன், அவ்வளோதான். எல்லாரோட ரோலுமே கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. பட் வந்ததுக்கு பீரியட் போர்ஷன் அந்த லைவ் போர்ஷன் ரெண்டு இருக்குல்ல. ஸோ எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு? ஓகேடா, இந்த படத்தில் இந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ். ஆக்சுவலாக நான் பீரியடிக் போர்ஷனுக்காக தான் இந்த மூவி பார்க்க வந்தேன். அதுக்கு சூர்யா நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓவராலாகவே சொல்லணும்னா சூர்யாக்காக தான் இந்த படம் பார்க்கலாம். மற்ற கேமியோ சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கார்த்தி வருவாருன்னா ஆனால் அவர் எதுக்கு வந்தாருன்னு லைக் தெரியல. கொண்டு வந்திருக்காங்களா இல்லையானா அது பார்ட் 2ல பார்த்தா தான் எனக்கு தெரியும். வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு உள்ள இன்புட் இருக்கா இல்லை ஓகேவா அப்படி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இல்லை, நல்லா தான் இருக்கு. 3Dல கொண்டு வந்தது நல்லா தான் இருக்கு. ஸோ 3Dல கொண்டு வந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, ஓகே தான், நார்மல் தான். சூர்யா ஆக்டிங் எப்பவுமே நல்லா தான் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு சூர்யா படம் வந்திருக்கு. பட் நார்மல் தான், அந்த அளவுக்கு எதுவும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா மியூசிக்கும் முடிஞ்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல பாட்டு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் தான், செகண்ட் ஹாஃப் ஓகே தான். அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 3D எஃபெக்ட் தான் சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா ஓகே தான். காமெடிலாம் இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லாகவே இதுதான், சீரியஸ். நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. சூர்யானா தான் ஹைலைட்டாக இருந்தது. கதை கம்மி தான். சூர்யானா நல்லா இருந்தாங்க. ஆக்டிங் நல்லா இருந்தது. மியூசிக் ஓகே நல்லா தான் இருந்தது. ரொம்ப டவுன் பண்ணுற அளவுக்கு இல்லை. மியூசிக் சூர்யானா நல்லா இருந்துச்சு. எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, ஃபயர் சாங் பிடிச்சிருந்தது. 3D 2Dயே விட்டுருக்கலாம். 3D வேண்டான்னு தோணுச்சு. 2Dயே நல்லா இருந்தது. கண்ணு வலி வந்தது தான் மிச்சம். டியூரேஷன் ஜாஸ்தி படம். அங்கங்கே ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருந்தது. டியூரேஷன் கம்மி பண்ணிவிட்டு 3D இல்லாமல் 2Dயே விட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் சூர்யானாவை தாண்டி எதையும் பார்க்க முடியல. சூர்யானா தான் ஆகும். ஒரு சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். 3Dன்றதுனால சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். நான் 10 out of 10 கூட கொடுப்பேன் சூர்யானாக்காக. அது வந்து அவங்க ஒரு சில இடத்துல சொல்லும் போது கங்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனில் வந்து சொல்கிறதுனால கங்குவாங்கிற படம் நேம் வந்துருக்கு. படம் வந்து எதுவும் புரியாமல் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் இருந்தது. கொஞ்சம் புரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். பீரியாடிக் ஸ்டோரி ப்ரெசென்ட் இருக்கிறதுக்கும் பீரியாடிக் ஸ்டோரியும் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே லேகிங் இருக்குது. விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் நல்லா போட்டு 2.5 years ஒர்க் தெரியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 980 டேஸ்க்கு அப்புறம் சூர்யா கம்பேக் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காகவாது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது. எந்த இது ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா எது உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகுற மாதிரி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக் ஆகுற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேக் ஆகுற மாதிரி.
மியூசிக் நல்லா இருக்கு. கங்கா கங்குவா சாங் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் எஃபெக்ட் எல்லாம் ஆகுது. ஆனா கடைசியில வர கமர்ஷியல் சாங்ஸ் ஜஸ்ட் இந்த கமர்ஷியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண மாதிரியே நிறைய சாங்ஸ் இருக்கு. அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் மேபி படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. கார்த்தி கேமியோ நல்லா இருக்கு. இன்டென்ஷனலா கார்த்தி பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அதை கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பாபி டியோல் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டிங் இருக்கு. அவருக்கான பில்டப் அவங்க கிரியேட் பண்ண விதமும் எல்லாமே நல்லா கிரியேட் பண்ண விதமும் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிஷா பட்டானி வந்து சும்மா ஏதோ இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கணுமே, ஒரு கமர்ஷியல் படம் தான் ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்களை ரோல் ப்ளே பண்ண வச்ச மாதிரி இருந்தது. நிறைய கிளாமரஸ் சீன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதுக்காக மட்டும் அவங்களை கொண்டு வந்த மாதிரி, ஒரு பாட்டுக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்தது. மற்றபடி அவங்க பெருசாக எதுவுமே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். மியூசிக் நல்லாயிருக்கு. சவுண்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அங்கங்கே ஆல்ரெடி கேட்ட மியூசிக் லைட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் படமா? ஆமாம், படம் பெருசாக வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மெச்சூர்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக படம் வந்து பிடிக்காது. மிக்சட் ரிவ்யூஸ் தான். 2000 கூட கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ ஸ்க்ரீன்ஸ் அமரனும் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணியிருக்கறனால அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்க்கணும்.